பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் அந்த 6வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு என்று சொல்லி பார்க்கிறோம். ஏற்ற காலத்திலே எல்லாருக்கும் தெரிந்த வசனம், அடிக்கடி தியானிக்கிற வசனம். உங்களை ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ தேவன் அந்த நாட்களிலே ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்துகிற ஒரு தேவன். ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்துகிறவர். அப்போ ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்துவதற்கு சில காரியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் முன்பகுதியிலே. அதாவது நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கு ஒரு கீழ்ப்படிந்து என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் கீழ்ப்படியணும், நாம் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படியணும், நாம் தேவனுக்கு நாம் கீழ்ப்படியணும். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது 2வதாக நாம் தாழ்மையாக இருக்கணும். மனத்தாழ்மை, நம்முடைய மனத்தில், நம்முடைய எண்ணத்தில் ஒரு தாழ்மையான எண்ணம் இருக்கணும். நம்ம தாழ்மையோடு கூட காணப்படணும். ஏன்னா தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபைகளை அளிக்கிற ஒரு தேவன். ஆகவே ஏற்ற காலத்தில் தேவன் நம்மளை உயர்த்துவதற்கு அவர் வல்லமையான தேவன். நாம் உயர்த்தப்படுவதற்கு முதல்ல நாம் கீழ்ப்படியணும், தேவனுக்கு கீழ்ப்படியணும். நாம் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்த பிள்ளைகளாக இருக்கணும். 2வது மனத்தாழ்மையோடு கூட காணப்படணும், தாழ்மையாக இருக்கணும். 3வது அந்த 6ஆம் வசனத்திலே அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கியிருங்கள் சொல்லி பார்க்கிறோம். பலத்த கைக்குள்ளே அடங்கி இருக்கணும். பலத்த கைக்குள்ளே அடங்கி இருக்கணும் அப்படின்னா அவருக்குள்ளே நாம் என்ன செய்யணும்? பொறுமையாக காத்திருக்கணும், பொறுமையோடு கூட காத்திருக்கணும். அப்போ கீழ்ப்படியும் பொழுது, தாழ்மையோடு கூட காணப்படும் பொழுது, அவருக்குள்ளே, அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே நம்ம பொறுமையோடு கூட காத்திருக்கும் பொழுது, தேவன் ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்துகிற ஒரு தேவன். உண்மையாகவே இந்த நாட்களில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார், உங்கள் குடும்பத்தை உயர்த்துவார், உங்கள் பிள்ளைகளை உயர்த்துவார். அப்போ தேவனாலே நாம் உயர்த்தப்படுவதற்கு நாம் செய்கிற காரியம் கீழ்ப்படியணும், தேவனுக்கு கீழ்ப்படியணும், நம்ம தாழ்மையாக இருக்கணும். 3வது நம்ம பொறுமையோடு காத்திருக்கணும். நிச்சயமாய் தேவன் உங்களை வெட்கப்படுத்தாதவர். ஏற்ற காலத்தில், ஏற்ற நேரத்தில் தேவன் உங்களை உயர்த்துவார், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவன் தாமே நாட்களை ஏற்ற காலத்திலே உயர்த்துகிறவர். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அருமையான நம்முடைய பிள்ளைகளையும் குடும்பத்தையும் ஆண்டவர் தாமே நீர் உயர்த்துவீராக, இப்படி நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. நீர் மகிமையான காரியங்களை செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.